சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, இந்த திடீர் ஆய்வுக்கு என்ன காரணம்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அனிதா. கர்நாடகா மாநிலத்தில் இந்த பானிபூரி ஆய்வானது தொடங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானது ஏற்படுத்தியது. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் இந்த பானிபூரி நீர், அதாவது அந்த ரசம் என்று சொல்லக்கூடிய அந்த பானிபூரி நீரில் ஒரு விதமான ரசாயனம் கலக்கப்பட்டு அது விற்பனை செய்யப்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து உடனடியாக அந்த பானிபூரி நீரை ஆய்வு கொண்ட பொழுது அதில் இந்த தோல் கம்பெனிகளில் கலக்கக்கூடிய ஒரு விதமான பவுடர் கலந்து விற்கப்படுவதாகவும் அந்த நீரினை ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த நீரில் கிட்டத்தட்ட புற்றுநோய்க்கான காரணிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியானது இன்றைய தினம் வெளியே வந்து ஒரு மிக பரபரப்பை தமிழ்நாடு முழுவதும் கர்நாடகா முழுவதும் ஏற்படுத்தியது. உடனடியாக தமிழகத்தில் இது தொடர்பான ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் என, அதாவது தமிழகம் முழுவதும் கூடிய அனைத்து பானிபூரி கடைகளிலுமே ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என உணவுத்துறை ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தவரை பொதுமக்கள் அதிகம் சொல்லக்கூடிய இந்த இடங்களில் ஏராளமான பானிபூரி கடைகள் இருக்கின்றனர். இந்த இடங்களில் தற்பொழுது சென்னை மாவட்ட உணவு அதிகாரி சதீஷ்குமார் தலைமையில ஒரு திடீர் ஆய்வானது தற்போது மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வானது இந்த மெரினா கடலில் கூடிய அனைத்து பானிபூரி கடைகளிலும் அந்த பானிபூரி நீரில் எந்த அளவு, அதாவது குறிப்பாக அந்த அதிகம் பச்சை நிறம் வர வேண்டும் என்பதற்காகவே இந்த பவுடர் கலக்கப்படுவதாகவும் அதை சோதனை செய்வதற்காகவே இங்கே வந்ததாக தற்போது அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில தற்போது இங்க இருக்கக்கூடிய அனைத்து பானிபூரி கடைகளிலுமே அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். குறிப்பா இந்த பானிபூரி நீர், அந்த நீரில் கர்நாடகாவில் நடந்தது போல் தமிழகத்திலும் ஏதேனும் கலக்கப்பட்டிருக்கதா என்றதை சோதனை செய்து, ஒருவேளை அவர்கள் வந்து இதுல ஏதாவது பவுடர்கள் கலந்து அதிக பச்சை நிறம் போட வேண்டும் என கலப்படம் செய்திருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அவர்களை கிரிமினல் வழக்கை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில தற்போது மெரினா கடற்கரைக்கூடிய அனைத்து பானிபூரி கடைகளிலுமே சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தலைமையில அந்த ஆய்வானது தற்போது மேற்கொண்டு வருகிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.